கிட்டத்தட்ட 69,000 ரூபாய் இந்த ஒரே புடவைங்க. நான் ஏதோ ஒரு 4 புடவை கொண்டு வந்து இது பாருங்க 50,000 போகும், இது பாருங்க 20,000 போகும், இது பாருங்க 5,000 போகும்லாம் சொல்லல. என்கிட்ட இருக்கிற இந்த புடவைக்கான வேல்யூ என்ன, அப்படி உங்கள்ட்ட இருக்கா அந்த புடவை கொண்டு வாங்க, நான் அதை விட ஹை ரேட் தரேன். திருநூறு கலர் வருது பாத்தீங்களா? ஆமா. இது வந்து ஒரிஜினல் வெள்ளி ஜரிகைங்க. ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த புடவை வாங்க, எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாருங்க. ஆமா, ரொம்ப கிராண்டா இருக்கு. ஒரிஜினல் நம்பி வாங்கிடுவீங்க, ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டூப்ளிகேட். ஆனா அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கூட போகாது. நல்லா ரெட் கலர்ல இருக்கு. ரெட் கலர் வருதுங்களா? ஆமா. லைட்டா கொஞ்சம் மைனூட்டா பார்த்தா லைட்டா ஒயிட் கலர், சிவப்பு கலரா இருந்தாலும் ஒரு வேல்யூ போகும் அப்படிங்கறதுக்கோசரம் தான் இந்த புடவையை எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறது. நம்ம வீடியோக்கோசரம் சொல்றேன்னு நினைக்கல. நீங்க இது நம்மனாலும் சரி நம்மளாலும் சரி 3 புடவை சேர்த்து 1,70,000 ரூபாய்க்கு வாங்கணும். 1,70,000 ரூபாய்க்கு வாங்கணும். ஈரோட்ல இல்லைங்க ப்ரோ, தமிழ்நாட்டிலேயே யாரும் கொடுக்காத அளவுக்கு நாங்க ரேட். வெளியூர்ல இருக்கீங்க, எப்படி நீங்க சர்வீஸ் பண்ணி தரீங்க? ஈரோடு, திருப்பூர், சேலம், மதுரை, திருச்சி. நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் ப்ரோ, கடலூர் ப்ரோ, கடலூர்ல இருந்து கூட நான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் ப்ரோ. இந்த வீடியோல பேசுற நான் தான், நீங்க கூப்பிட்டீங்கன்னா வருவேன். தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க ப்ரோ, கர்நாடகா, கேரளா, பெங்களூரு, நீங்க எந்த பக்கம் இருந்தாலும் கூப்பிடுங்க, ஒரு டைம் மட்டும் கொடுங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம், ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப அருமையா இருந்தது ப்ரோ. நாங்க வந்து நினைச்சே பார்க்கல இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு. இந்த வீடியோக்கு நம்ம ஏன் இந்த வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சுன்னா, உண்மையை சொல்லி வியாபாரம் பண்றது இதுதான் ஜருகைங்க. இதனாலதான் இதுக்கு இந்த ரேட்டு கிடைக்குது அப்படின்னு உண்மை சொல்லி வியாபாரம் பண்ணனால மட்டும்தான் எங்களுக்கு அந்த அளவுக்கு வியூஸும் போயிருக்கு. கிட்டத்தட்ட எங்களுக்கு தனியா ஒரு பேஸ் கஸ்டமரே அந்த வீடியோல உருவாக்கிட்டாங்க ப்ரோ. அந்த வீடியோ பண்ணி கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகே ப்ரோ, थैंक यू ப்ரோ. இப்போ நம்ம ஷாப் எங்க இருக்கு, நம்ம ஷாப் பத்தி நம்ம டீடைலா வியூவர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் ப்ரோ. நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா ஈரோட்ல கிட்டத்தட்ட 16 வருஷமா மணிக்கூண்டு மெயினான பிளேஸ்ங்க. ஈரோட்ல மணிக்கூண்டு நேதாஜி வணிக வளாகம், கடை நம்பர் 62, சுப்ரீம் டவருக்கு ஆப்போசிட்லயே இருக்குங்க. நீங்க வாங்க, படிக்கட்டு ஸ்டெப்ஸ் ஏறினீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், மேல் கடையே நம்ம கடை தாங்க, கடை நம்பர் 62ங்க. என்ன மாதிரியான பட்டு சாரீஸ்லாம் நீங்க எடுத்து பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க? அது கிழிஞ்சிருந்தாலுமே கொடுக்குறீங்களா ப்ரோ? எந்த கண்டிஷன் இருந்தாலும் பிரச்சனை இல்ல ப்ரோ. ஓகே, கிழிஞ்சிருக்கு, எலி கடிச்சிருக்கு, டீ காஃபி கொட்டிருச்சு, மடிச்சு வச்சதுல விட்டு போயிருச்சு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, எப்படி இருந்தாலும் எடுத்துக்கலாம். நம்ம இது வாங்குற பர்பஸ் என்ன தெரியுங்களா ப்ரோ? இந்த கரை இருக்கு பாத்தீங்களா? ஆமா. இது வந்து வெள்ளிக்கரை, அதாவது வெள்ளி ஜருகை. அதனால மட்டும் தான் இது எல்லாமே ரீவால்யூஷன் போதுங்க. இப்போ நீங்க நிறைய பேர் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, பட்டு புடவை. ஆமா, ஜஸ்ட் பட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்துருவாங்க. ஆமா, பட்டுக்கு ரீவேல்யூ கிடையாது. பட்டுன்னா என்ன ப்ரோ? அது ஒரு நூல். நூலை நம்ம 5,000 10,000 கொடுத்து வாங்கி எதுவும் பண்ண போறோம்? சட்டைக்கு போற மாதிரி, பனியனுக்கு போற மாதிரி சில்க் த்ரெட்டுங்க, அதுக்கு ரீவேல்யூ கிடையவே கிடையாது. இந்த ஜருக கரை இருக்கு பாத்தீங்களா? இந்த கரை தான் உங்களுக்கு ரீவேல்யூ கிடைக்கும். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கரை வந்து ஒரிஜினல் வெள்ளி ஜருகையா இருந்தா மட்டும்தான் கிடைக்குங்க. அதுவும் இதுல வந்து நிறைய ரகம் இருக்கு. ஆல்ரெடி நம்ம வீடியோ சொல்லியிருப்போம். பார்க்காத மக்கள் இப்ப திரும்ப பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் நான் காட்டுறேன் பாருங்க. கரைங்க. ஆமாங்க. இப்ப எடுக்கிறோம். 200 கலர் வருது பாத்தீங்களா? ஆமா. இது வந்து ஒரிஜினல் வெள்ளி ஜருகைங்க. இதுலயே இந்த சாரி நீங்க பாத்துக்கோங்க. இது ப்ரோ பாக்க எப்படி இருக்கு ப்ரோ புடவை? ப்ரோ வேற லெவல்ல இருக்கு. ஒரிஜினல் பட்டு தானே இது? இல்ல நீங்க சொல்லுங்க புடவை எவ்வளவு இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு 40,000 50,000 வராது. கண்டிப்பா ப்ரோ. இது வந்து கிட்டத்தட்ட வாங்கும் போது ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த புடவை வாங்குறாங்க. எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு பாருங்க. ஆமா, ரொம்ப கிராண்டா இருக்கு. டெஸ்டட் ஜெரி, அதாவது இத பாத்தீங்கன்னா உரசினீங்கன்னா ஒயிட் கலர்லயே ஒரு ஒரிஜினல் நம்பி வாங்கிடுவீங்க. புடவை நல்லா பாத்துக்கோங்க, எவ்வளவு கிராண்டா இருக்கு. ஆமா, இத பார்த்தா டூப்ளிகேட்னு சொல்ல முடியுங்களா? யாராலையும் சொல்ல முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டூப்ளிகேட் ப்ரோ. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டூப்ளிகேட். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டூப்ளிகேட். நான் இது வந்து பாத்தீங்கன்னா என்ன வேல்யூல போகுங்க? நான் இப்ப இந்த புடவை பாத்தீங்க கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ஆனா அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கூட போகாது. ஜருகை வந்து டெஸ்டட் ஜருகைங்க. இது ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கருன்னு கருத்து இருக்கும். அதை போய் கொண்டு போனீங்கன்னா வச்சுக்கோங்க 100 ரூபாய் 50 ரூபாய் கேட்பானுங்க. கலர்ல வரது எல்லாமே போகாதுங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, நல்லா ரெட் கலர்ல இருக்கு. ரெட் கலர் வருதுங்களா? ஆமா. லைட்டா கொஞ்சம் மைனூட்டா பார்த்தா லைட்டா ஒயிட் கலர் வரும். அதாவது இந்த ஜரி பேரு வந்து நாங்க எங்க இதுல வந்து மட்ட ஜரின்னு சொல்லுவோம். மட்ட ஜரி அதாவது உங்களுக்கு இதுல வெள்ளி ஜருகை இருக்கும், செம்பு ஜருகை இருக்கும், ரெண்டு மிக்சிங்கா இருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளி ஜருகு ஒரு 15% 18% அந்த அளவுக்கு தான் இருக்கும். மத்தபடி முக்காவாசி காப்பர் தான் இருக்கும். இப்போ கஸ்டமர் நீங்க கடைசியா நீங்க போட்டதுல இருந்து நிறைய பேர் வந்து உரசி காட்டுவாங்க. வீட்லயே ஸ்லேடு ஸ்லாப் கல்லு தான் ப்ரோ. இது நமக்கு சமையல் கட்டுல யூஸ் பண்ற ஸ்லாப் கல்லு தான். கஸ்டமர் வீட்லயே வந்து உரசி பார்ப்பாங்க. உரசி பார்த்துட்டு சிவப்பு கலருக்கு போகாது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்படி சிவப்பு கலரா இருந்தாலும் ஒரு வேல்யூ போகும் அப்படிங்கறதுக்கோசரம் தான் இந்த புடவையை எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறது. இப்போ நம்ம வந்து ஜருகை எது டூப்ளிகேட் எதுன்னு பார்த்தோம். இதுல வந்து டெஸ்டட் ஜருகை என்னன்னு பாத்துட்டோங்க. இப்ப வந்து ஒவ்வொரு ரேட் இருக்கு புடவையில. அதாவது 500 ரூபாய்க்கு வாங்குறோம், 50,000 ரூபாய்க்கு வாங்குறோம். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புடவை 1,50,000 ரூபாய் வரைக்கும் போகும். 1,50,000 ரூபாய். ஆமா, சொன்ன மாதிரி 1,50,000 ரூபாய்க்குலாம் இருக்கு.
இப்ப நான் 1.5 லட்சம் ரூபாய் போட்டு இன்னைக்கு நான் ஒரு புடவை வாங்குறேன். ஒரு 30 வருஷம் கழிச்சு அந்த புடவை வந்து இன்னைக்கு வாங்கினா ஒரிஜினலா இருக்குங்களா அப்படின்னா இன்னைக்கு வாங்கினாலும் ஒரிஜினல் இருக்குங்க. மக்கள் நம்ம என்ன பண்ணணும்னா சரி ஒரிஜினலான்னு கேட்டு கரெக்டா வாங்கணும். பவுன் தங்கம் வாங்குறோம் 50,000 ரூபாய்க்கு இருக்குன்னா அது தங்கம் போட்டு போறோம் ஆபரணம் எல்லாத்துக்கும் தெரியும். 50,000 ரூபாய்க்கு ஒரு புடவை விற்குதுன்னா அதுல என்ன இருக்குன்னு யாரும் கேட்கறது. பட்டு புடவைங்க டிசைன் எப்படிங்க கலர் எப்படிங்கன்னு போய் எடுத்துட்டு வந்து கடைசியில வந்து இங்க என்ன சொல்லுவாங்க 50,000 ரூபாய்க்கு எடுத்து. இந்த அக்கலை பாத்தீங்கன்னா அப்படிதாங்க 50,000 ரூபாய்க்கு எடுத்து கிட்டத்தட்ட இப்ப 2010 எடுத்தாங்க 14 வருஷம் தான் ஆச்சு. 10,000 ரூபாய்க்கு நம்ம எடுத்தா எதனால வந்து ரீவேல்யூ கிடைக்கும் நமக்கு அப்படின்னு. ஒரிஜினல் வெள்ளி ஜரிகான்னு கேளுங்க. இன்னைக்கு வெள்ளி ஜரிகா கிடைக்குது கிடைக்காமல இல்ல வேல்யூ அந்த அளவுக்கு கொடுக்கணும். நீங்க பட்டு புடவை பொறுத்த அளவு ப்ரோ எதிர்பார்க்காம வராங்க பாத்தீங்களா இது இவ்வளவு விற்கும் அவ்வளவு விற்கும் அப்படின்னு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. வீட்டுல இருந்து 4 புடவைக்கு வந்து போட்டு போவாங்க. அவங்களுக்கு எதிர்பார்க்காத ரேட் கிடைக்கும். நம்ம வீடியோக்கோசரம் சொல்றேன்னு நினைக்கல. நீங்க இது நம்மனாலும் சரி நம்மளாலும் சரி 3 புடவை சேர்த்து 1,70,000 ரூபாய்க்கு வாங்க. 1,70,000 ரூபாய்க்கு வாங்க. அந்த கஸ்டமர் வந்து உண்மையாலுமே இது இப்படிங்களாங்க போகுங்கன்னு எனக்கு தெரியாம போச்சுங்க. நான் உங்க வீடியோவை பார்த்து நீங்க எல்லாமே கரெக்டா சொன்னீங்க. அதனாலதான் நான் உங்களை கூப்பிட்டு கொடுத்தேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னாங்க. 1,70,000 ரூபாய்க்கு எடுத்தா அந்த 1,70,000 ரூபாய்க்கு எடுத்த அவங்க கொடுத்த ஒரு புடவையே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. ஓ இதுதானுங்களா? இந்த புடவை தான். இந்த புடவை பாத்தீங்கன்னா டிஷ்யூல் புடவைங்க. ஓகே கிட்டத்தட்ட இந்த புடவையோட வெயிட் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் தூக்குறேன். நல்லா வெயிட்டா இருக்கு. கிட்டத்தட்ட 1 கிலோ 350 கிராம் இருக்குங்க. ஓகே புடவை நான் எவ்வளவு கொடுத்து வாங்கியிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொன்னபடி பார்த்தா இது ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்களா? கிட்டத்தட்ட 69,000 ரூபாய் இந்த ஒரே புடவைங்க. ஒர்க் மட்டும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இல்ல ப்ரோ நீங்க விடுறீங்களே இந்த முடிச்சலாம் பாருங்களேன் நீங்க. இந்த கடைசியில ஹெண்டு முடிச்சு முதற்கொண்டு உங்களுக்கு வெள்ளி ஜருகையில மட்டும் தான் நெய்வாங்க. இந்த புடவையில நீங்க ஜருகு இல்லாத இடம் எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே ஜருகு தான். A to Z ஜருகு. அதாவது இந்த இடம் வருது பாத்தீங்களா லாஸ்ட் எண்ட் இந்த முதற்கொண்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜருகையால மட்டும் தான் நெஞ்சிருப்பாங்க. இது அந்த அளவுக்கு பழசு ப்ரோ. நீங்க எந்த அளவுக்கு பழசா இருக்கீங்களோ புடவை கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரீவேல்யூ கிடைக்கும். ஓகே இது எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா தேய்ச்சு? தாராளமா பாருங்க. நானே டெஸ்ட் பண்ணிடலாமா? பியூர் ஒயிட்டா வரும் பாருங்க. ஆமா பியூர் ஒயிட்டா வருது. இதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தி அதாவது நீங்க உரசுற இடம் எது பாத்தீங்களா? ஆமா இந்த இடத்துல உரசுனீங்க. ஆமா இந்த இடத்துல உரசியே ஒயிட் கலர் வருதுன்னா பாருங்க இதெல்லாம் பார்டர்ல என்னமா இருக்கும். நல்லா திக்கா தெரியுது. திக்கா வருங்க அப்படியே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பியூரிட்டி இருக்கு. பியூரிட்டியோட பியூரிட்டி இருக்கு இதுல. ஓகே ப்ரோ இது நல்ல வெயிட். அதோட இது நல்ல வெயிட்டா இருக்கு. அதை விடவும் இது நல்லா வெயிட் ப்ரோ. ஓகே இது எப்படி இருக்குன்னு பாத்தலாமா? தாராளமா செக் பண்ணுங்க. பாருங்க உங்க முன்னாடியே லைவாவே செக் பண்றேன். இங்க பாருங்க இது எல்லாத்தையும் நல்லா ஒயிட்டா இருக்கு ப்ரோ. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வாங்கின புடவைங்க ப்ரோ. ஓகே இந்த புடவை பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு ப்ரோ. இது சூப்பரா இருக்கே ப்ரோ பாக்குறதுக்கு. இந்த என்ன வேல்யூக்கு எடுத்திருப்பீங்க? இல்ல ப்ரோ இது வந்து அதை காட்டிலும் பார்க்க டிசைன் வெயிட் எல்லாமே ஜாஸ்தி தான். ஆமா ஆனா அது வந்து டிஷ்யூர் புடவை. ஓகே டிஷ்யூர் புடவைனா உங்களுக்கு நூல் பாதி ஜரி பாதி வந்த புடவை. ஓகே ஜக்காடு புடவை இது. இது வெயிட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1,300 இருக்கு. 1 கிலோ 300 கிராம் இருக்கு. இது நான் எவ்வளவுக்கு வாங்கிருப்பேன்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு 25 அந்த மாதிரி வாங்கிருப்பீங்களா ப்ரோ? இந்த ஒரே புடவை ப்ரோ 55,000 70 50 120 1,20,000 ரூபாய். இந்த 3 புடவை சேர்த்து அவங்களுக்கு நான் அந்த அமௌண்ட் கொடுத்தீங்க. ஓகே பெரிய புடவைல பாத்துட்டோம். சும்மா நான் சொல்லலைங்க ப்ரோ வீடியோக்கோசரம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வீடியோல என்ன சொல்றனோ அதே தான் கொடுக்குறேன். இதெல்லாம் என்னோட கஸ்டமர் எனக்கு கொடுத்த புடவை. நான் இந்த ரேட் வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ அந்த கஸ்டமர் பார்த்தாலும் இந்த ரேட் உண்மையை கொடுத்தாங்கிறது சொல்லுவாங்க அவங்க. நான் ஏதோ ஒரு 4 புடவை கொண்டு வந்து இது பாருங்க 50,000 போகும், இது பாருங்க 20,000 போகும், இது பாருங்க 5,000 போகும்லாம் சொல்லல. என்கிட்ட இருக்கிற இந்த புடவைக்கான வேல்யூ என்ன அப்படி உங்கள்கிட்ட இருக்கா அந்த புடவை கொண்டு வாங்க. நான் அதை விட ஹை ரேட் தரேன். ஓகே ஈரோட்ல இல்லைங்க ப்ரோ, தமிழ்நாட்டிலேயே யாரும் கொடுக்காத அளவுக்கு நாங்க ரேட் கொடுக்குறோம். சரி ஓகே. இப்ப ஈரோட்ல இருக்காங்க, சரி உங்க ஷாப்புக்கு டைரக்டா வந்துட்டாங்க. வெளியூர்ல இருக்கீங்க, எப்படி நீங்க சர்வீஸ் பண்ணி தரீங்க? ஈரோடு, திருப்பூர், சேலம், மதுரை, திருச்சி, நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் ப்ரோ. கடலூர் ப்ரோ, கடலூர்ல இருந்து கூட நான் போய் வாங்கிட்டு வந்திருக்கேன் ப்ரோ. ஓகே இந்த வீடியோல பேசுற நான் தான் நீங்க கூப்பிட்டீங்கன்னா வருவேன். நம்ம அண்ணன் தான் ஃபுல்லா ஃபாலோ பண்ணி கொடுப்பாரு. நான் தான் வந்து பிக் பண்ணிட்டு வருவேன் புடவைய. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க ப்ரோ, கர்நாடகா, கேரளா, பெங்களூரு, நீங்க எந்த பக்கம் இருந்தாலும் கூப்பிடுங்க. ஒரு டைம் மட்டும் கொடுங்க. ஒரு 1 day 1.5 day டைம் மட்டும் கொடுங்க. நாங்க வந்து பிக் பண்ணிக்கிறோம். அப்படி எங்களால என்ன வச்சுக்கோங்களேன், நீங்க கொரியர் மூலமாவும் அனுப்பிச்சு. நான் என்ன சொல்றேன், இந்த வீடியோ மூலமா லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டோம், நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. நான் சொல்றேன் தப்பா நினைக்க வேணாம். ஒரு கடை நம்ம இருக்கிறோம், ஒரு சோசியல் மீடியால ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துலதான் இந்த வீடியோ அப்லோட் பண்றோம். ஒரு ட்ரஸ்டா நம்பி நீங்க தயவு செஞ்சு புடவை அனுப்பிச்சு விடலாம். நாங்க என்ன வேல்யூ சொல்றோமோ அந்த வேல்யூ கண்டிப்பா கொடுத்துருவோம். இங்க வந்தா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தப்ப நீங்க நம்பி ஒரு சின்ன புடவைங்களா கொரியராவே அனுப்பிச்சு விட்டீங்கன்னா எனக்கு பிளஸ் உங்களுக்கு பிளஸ். நான் அந்த டிரான்ஸ்போர்ட் கொடுக்குற அமௌண்ட் நான் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்டு போயிருவேன்.
போயிட்டு வரக்கு ஒரு 1000 ரூபாய் செலவுனா அந்த புடவைக்கு நான் கொடுத்துட்டு போயிருவோம். ஓகே ப்ரோ, வீடியோ ஃபுல்லும் பார்த்தாச்சு. வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதாவது இது வந்து என்ன ஜரி ஒர்க், இது எப்படி பண்ணிருக்காங்க, இது வந்து எந்த ரேட்டுக்கு போகும், எது டூப்ளிகேட், எது உண்மை அப்படிங்கறத எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் கன்ஃபார்ம் இருக்கும். இருந்த பட்சத்துல இவங்களுடைய நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கும், நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ப்ரோ இவ்வளவு நேரம் எங்க சப்ஸ்கிரைபருக்காக எல்லா டீட்டெயிலும் சொன்னதுக்கு தேங்க்யூ ப்ரோ. நன்றி ப்ரோ. ஓகே.